எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ண வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ அந்த பொண்ணை நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு பேச வரும்போது ஹீரோ உஷாரா கையில் இருக்க ரிங்க காமிச்சு, எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான். என்னது என்ன அப்படின்னு முழிக்க, ஆமாம் சரி டைம் ஆச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக இவளோட முகமே வாடி போயிடுது. பட் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சைடாக இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இந்த ஃபேமிலி ஏதோ ஒரு பிளேஸில் குக் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயினும் கிட்ட வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிறா. ஹாய் அப்படின்னு இவ சொல்லும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கனே. நீங்கள் ஹமிங்கோட கம்பெனியில் அவன் கூட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஓ உங்களுக்கு ஹமிங்க தெரியுமா? ஆ எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவரோட ஃபியான்சி தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவளோட ஃபேஸ் மாறிடுது. ஓ ஓ அப்படியா, ஆக்சுவலி நானும் ஹமிங்கும் லண்டனில் ஒன்றா படித்தோம், அவரோட ஜூனியர் தான் நான், ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு இவ சொல்ல, ஓ நீங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சிங்களா அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி தான், கண்டிப்பாக அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் பிளேட்டையே மாற்றுறாங்க. உடனே இவ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து, வாவ் இது பார்க்கவே சூப்பராக இருக்கே, இதை நான் சாப்பிட்டு பார்க்கட்டா? சாப்பிட்டு பாருங்க. அவளும் சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு, ஐயோ நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்க, ஒன்று பண்ணுங்க, நீங்களே இது எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, அப்புறம் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்ல, ஓ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வெளியே வந்துடுறா. அப்போ இவ சும்மா இல்லாமல், உங்களுக்கு தெரியுமா நானும் ஹமிங்கும் லண்டனில் இருக்கும் போது அடிக்கடி வெளியே போவோம், அதோட எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹமிங்கால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அவருக்கு நீங்கள் தங்கச்சி மாதிரி தானே, அப்போ கண்டிப்பாக அவர் உங்களை நினச்சி கவலைப்பட தான் செய்வார் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா கல்யாணத்தில் நான் உங்கள் தோண பொண்ணா இருக்கலாமா அப்படின்னு அவ கேட்க, ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம். நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, நம்ம ஹீரோவும் வராரு. தென் அங்கே நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக மேரேஜுமே நடந்து முடியுது. பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபஸர் யாராக இருக்காரோ, என்ன வேலை பார்க்குறாரோ அந்த ரோலை தான் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபேக் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்டாக அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஷோயோன் எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுனே தெரியல. கரெக்டாக நம்ம ஹீரோ வேற வந்து, ஆமாம் இது யாரு அப்படின்னு கேட்க, அவள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அது இவர் வந்து என் கிளாஸ்மேட்டோட அப்பா அப்படின்னு சொல்ல, ஓ கிளாஸ்மேட்டோட அப்பாவா, ஏன் இங்கே நிற்கிறீங்க, வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு போய் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. அச்சோ எதையாவது ஒலரிட்டா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேக் பேரண்ட்ஸும் அந்த ப்ரொஃபஸரும் பேசும்போது, ஆமாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் கேட்க, நாங்கள் ரிசர்ச்சராக இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன ரிசர்ச்சர் அப்படின்னு அவங்க கேட்கும் போது, நம்ம ஹீரோயினா நடுவில் புகுந்து வேறு டிபார்ட்மெண்ட்டோட நேமெல்லாம் சொல்லி காப்பாற்றி விடுறாங்க. அதோட இதுக்கு மேலே அந்த ப்ரொஃபஸர் அங்கே இருந்தால் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே அந்த ஃபேக் பேரண்ட்ஸ்க்கு சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த ப்ரொஃபஸர் மேலே ட்ரிங்கை ஊற்ற, அச்சுச்சோ என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, இருங்க நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக, நல்ல வேலை ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறாங்க. தென் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேமிலியை கொண்டுட்டு போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, இங்கே பாருங்க இவ என்னோட ஜூனியர் பொண்ணு தான், இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, அதோட இவ சிங்கிள் தான், நம்பர் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண, உடனே எல்லாரும் வந்து நம்பர் வாங்கிக்கிறாங்க. அப்போது வான் பெங்னு ஒருத்தன், அவன் வந்து, ஹலோ நான் இங்கே தான் ஹமிங்கோட கம்பெனியில் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவளோட நம்பர் வாங்கிக்கிறாரு. தென் இப்படியே நைட் ஆகுது, எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபெங்லி மெசேஜ் பண்ணுறா, ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஹீரோ கண்டுக்கலை. பட் அப்படியுமே நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், ட்ரிங்க் பண்ணவங்க நீச்சல் அடிக்கும் போது சீக்கிரமாகவே மூழ்கிடுவாங்களா என்ன அப்படின்னு மெசேஜ் பண்ண, இதை பார்த்த ஹீரோ உடனே ஐயோ இவ வேற அப்படின்னு வேகமாக வெளியே வர, அவள் அங்கே ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்க, மேலே வா அப்படின்னு சொல்ல, முடியாது நான் ஸ்விம் பண்ண தான் போகிறேன், சரி என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ போக, என்ன ஹமிங் என் சிஸ்டர் மாதிரியே நானும் இந்த தண்ணியில் மூழ்கிடுவேன்னு உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு அவ கேட்க, வாயை மூடு, தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, இன்னைக்கு தான் என் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எதுவும் பிரச்சனை பண்ணி விட்டுறாது அப்படின்னு ஹீரோ சொல்ல,
ஓஹோ! அப்படியா ஹமிங்? ஆனா, உங்களுக்கு நாம 2 பேரும் எப்படி மீட் பண்ணோம்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு இன்னமுமே அந்த மீட்டிங் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அப்ப நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு கூட ஞாபகம் இருக்கு. ஆனா ஹமிங், என்னால உங்கள மறக்கவே முடியாது. நான் நெனச்சேன், உங்கள விட்டுட்டு ஈஸியா நான் மூவ் ஆன் ஆயிடுவேன்னு. ஆனா இன்னைக்கு உங்க கல்யாணத்த பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னால உங்கள விடவே முடியாது. "நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கா?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "யாரு? அந்த ஷூயின சொல்றீங்களா? இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அவ நல்லவனே தோணல. அதோட அவ திடீர்னு என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசினா. எதுக்கு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்கிட்ட ஆரம்பத்திலே அவ க்ளோஸா பழகுனா. எனக்கு என்னமோ அவ நல்லவன்னு தோணல அப்படின்னு சொல்ல, உன் வாய மூடு அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். பட் இதை நம்ம ஹீரோயின் சைடா இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹனிமூனுக்கு கிளம்பும் போது, "ஓ, ஹனிமூனுக்கு கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேங்லி பேசுறதுக்கு வரா. நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே. அப்புறம் நானும் ஹமிங்கும் லண்டன்ல இருக்கும்போது அங்க நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கோம். நீங்க எங்கெல்லாம் போறீங்க அப்படின்னு அவ ஹீரோயினை வெறுப்பேத்த, அப்படியா, நீங்க நிறைய பிளேஸ்க்கு போனீங்களா? ஒன்று பண்ணுங்க, நீங்க எங்கெல்லாம் போனீங்களோ அந்த பிளேஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. நானும் அங்க போறேன், சரியா? அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா ட்ரிங்க் பண்ணாம போய் ஸ்விம் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க தண்ணியில மூழ்கிடுவீங்க அப்படின்னு ஹீரோயின் முறைச்சிட்டே அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா ஹனிமூன் போய் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் கம்பெனிக்கு வரும்போது அந்த பிளேஸ்ல இந்த ஃபேங்லி இருக்கால, அவ அந்த வான் பெண் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, சரி வா, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, இனிமையாவது உன்னோட பாட்டியை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஹீரோயினோட பாட்டியை பார்க்க போறாங்க. அங்க ஹீரோயினோட பாட்டிக்கு ஹமிங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். என்ன இவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்க நம்ம ஹீரோவும் அந்த பாட்டிக்கிட்ட நல்லா பேசுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயம், ஐயோ பாட்டி எதையாவது உளறிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 பேரையும் கொஞ்சம் பிரிச்சு வைக்கவே ட்ரை பண்றாங்க. தென் நைட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோயின் தூங்குறதுக்கு பெட்டை ரெடி பண்றாங்க. அப்ப அவங்க பாட்டி, என்னடி நீ இப்போ கூட நீ ஏன் கூட தான் தூங்கணுமா? போய் மாப்பிள்ளையோட தூங்கலாம்ல. அதெல்லாம் முடியாது பாட்டி, நான் உங்க கூட தான் தூங்குவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி, உன்கிட்ட ரொம்ப நேரமாக ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட அப்பாவுக்கு லங்ஸில் டியூமர் வந்துருச்சான் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாரு, எனக்கு புரியுது, நீ கல்யாணத்துக்கு கூட உங்கள் அப்பாவை இன்வைட் பண்ணலை. பட் இந்த டைமில் நீ உங்கள் அப்பாவை போய் பார்க்கறது தான் நல்லது. உனக்கு அவர் தனியாக போய் பார்க்க ஒரு மாதிரி இருந்தால் சொல்லு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் அந்த பாட்டியும் ஒன்றாவே சேர்ந்து ஷாப்பிங்க்கு போகிறாங்க. அப்போ அந்த பாட்டி பொறுமையா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஷூவின் இங்கே வந்திருக்கா. அப்போல்லாம் அவள் எப்போதுமே உங்களை பற்றி தான் பேசுவா. அவளுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவள் அப்பா அம்மா இல்லாமல் என் கூட தனியாக வளர்ந்தா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கலாம், அவள் ஏதாவது தப்பு பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி அவள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா தயவு செஞ்சு அவளை எனக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்ல, பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு இவர் சொல்லி சமாளிச்சுட்டு வராரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பட் அப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்களோட கார்டை அவங்க அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஹீரோ ஒரு வீடு வாங்கினார்ல, அந்த வீட்டை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ பெருசாக ஒரு ஹாலை காமிச்சு, இங்கே உன்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து வச்சு பேசு. ஏன்னா அப்போ தான் உனக்கு நிறைய பீப்புள்ஸோட பழக்கம் வரும். அப்போ தான் உன்னோட இன்ஃப்ளூவன்ஸும் அதிகமாகும். மறந்துடாத, உனக்கு ஆங்கர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆமாம், எனக்கு இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சிரிக்க, அதோட நீ தினமும் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு நியூஸ் ஆங்கர் மாதிரி பேசி பார்க்கறது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சிரிக்கிறா. அப்பா அவன், இங்கே பாரு, உனக்கு என்னென்ன கனவு இருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டாக இருக்கார்ல. தென் அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போய் வீடை பார்க்கும்போது அங்கே செவுத்துல அந்த சின்ன குழந்தைங்களோட ஹைட்டெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்கல்ல, அது இருக்குது. உடனே ஹீரோ, ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்தவங்க அவங்க பையனோட ஹைட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஹீரோனுக்கு ஒரு ஞாபகம். அது என்னென்னா, சின்ன வயசாக இருக்கும் போது ஹீரோனோட அப்பா அம்மா எப்போதுமே ஷவுலினோட ஹைட்டை மட்டும்தான் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டே சோகமாக இருக்க டக்குன்னு ஹீரோ அவளை இழுத்து நிற்க வச்சு, உன் லிப்ஸ்டிக்கை கூட உன் ஹைட்டையும் அளந்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஹைட்டை நோட் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஹீரோயின் மாதிரி ஒரு பொம்மையை வரைய, ஹீரோயினும் லிப்ஸ்டிக்கை வாங்கி ஹீரோ மாதிரி ஒரு பொம்மையை வரைகிறா. உடனே ஹீரோ, என்னது இது, என் கால் இவ்வளோ குட்டியாவா இருக்கு அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோயின் போய் அப்படியே கிஸ் பண்ணிடுறா.
ஹீரோவும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் சீனை கட் பண்ணா இப்போ புதுசா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவனோட பேரு தான் யூ. இப்போ இவன் ஒரு மால்குள்ள வந்துட்டு இருக்கும் போது அதை நம்ம ஹீரோயினோட அக்கா பார்த்துட்டு, அட இது யூ தானே அப்படின்னு அவ பார்க்கும் போது, ஹலோ அப்படின்னு ஒரு பொண்ணு சிரிக்கிறா. உங்களுக்கு என்னங்க வேணும்? எனக்கு என்ன வேணுமா? எங்க நான் வந்து ஐ ஷேடோ வாங்கலான்னு வந்தேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க அதை அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீ இவளுமே கொடுக்குறா. அவங்க அதை போட்டுட்டு, ஓகே இது சுமாராக தான் இருக்கு, லிப்ஸ்டிக் கொடுங்க, நேற்று கொடுத்த லிப்ஸ்டிக் கொடுக்காதீங்க, வேற கொடுங்க, இந்தாங்க, ஓகே இதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க குவான் மேடம், தினமும் வர்றீங்க இந்த மாதிரி போட்டு பார்க்குறீங்க, ஆனால் எந்த பொருளும் வாங்க மாட்டீங்களே. ஏங்க நான் சும்மா டெஸ்ட் பண்ணதாங்க வந்தேன். இருக்கட்டும்ங்க, இங்கே பாருங்க ஒரு ஐப்ரோ பென்சிலே 10 ரூபாய் தான், அதை கூட உங்களால் வாங்க முடியாதா அப்படின்னு இவ கேட்க, அது இங்கே இருக்கிறது எல்லாமே சுமாராக தான் இருக்குது, அதனால தான் நான் வாங்க மாட்டேன், அதோட எத்தனை டைம் வேணாலும் வந்து டெஸ்ட் பண்ணலாமே, அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்படிலாம் இல்லை மேடம், ஒரு வாரத்துக்கு 5 தடவை மட்டும்தான் இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் போட்டு பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, அடப்போடி அப்படின்னு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. தென் ஈவினிங் ஆகுது. இவ வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது அவளோட ரூம்மேட்ல ஒருத்தி, அம்மா பணத்தை பற்றிலாம் கவலைப்படாத, நீ நல்லா சாப்பிடு சரியா, நான் உனக்கு மாதம் மாதம் பணம் போட்டுடுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அவள் வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவகிட்ட வம்பிழுத்திருப்பால அந்த குவான், அவ தான். இப்போ அவள் ரூம்லேருந்து வெளியே வரும்போது, இந்தா உனக்காக காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமேல் அங்கே வந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு கொஞ்சம் அக்கறையாக தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. இருந்துமே குவான், எனக்கு இதெல்லாம் வேணாம், ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறா. தென் இவன் நெக்ஸ்ட் டே வேலைக்கு போகிறான். அப்படி போகும்போது ஒரு பெரிய பாக்ஸ் இவ தோல்லே விழுந்து கை நல்லா ஒரு பக்கம் பிடிச்சிக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் இவளும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறா. அங்கே இருக்க டாக்டரும் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, ஓகே உங்கள் கைக்கு பெருசாக எதுவும் ஆபத்து இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க, 3 மாதம் வரைக்கும் வெயிட்டாக இருக்க எந்த பொருளையும் நீங்கள் தூக்காதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. இவ உடனே, ஓகே டாக்டர், ஒரு வேளை இதுக்கப்புறமும் எனக்கு கைவலி வந்துச்சுன்னா நான் டைரெக்டாக உங்ககிட்ட வந்துடுறேன், பட் டாக்டர் ஃபீஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டர் சிரிச்சுட்டே, நீ கொஞ்சம் கூட இன்னும் திருந்தவே இல்லை ஷவுலின் அப்படின்னு சொல்கிறாரு. என் பேர் இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவ பார்த்தா, அப்போ அவர் மாஸ்க்கு கழட்டுறாரு. அங்கே பார்த்தா நின்றுட்டு இருக்கிறது அந்த யூ தான். உடனே இவ, யூ நீயா அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலி இந்த பையன் வந்து இவ படிச்சுட்டு இருந்த காலேஜ்லேயே டாப்பர் பையன். அப்போலேருந்தே இவளுக்கு இந்த பையன் மேலே ஒரு க்ரஷ்ஷு. ஸோ உடனே இவ, யூ நீ இங்கே என்ன பண்ணுற, ஆமாம் நீ எப்போலேருந்து இங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அதை நான் கேட்கணும், நீ எப்போ ஜின்ஸு வந்த, அது நான் இப்போ தான் வந்தேன், அதோட இங்கே ஒரு சின்ன வீட்டில் தங்கியிருக்கேன், ஒரு இடத்துல சும்மா பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, ஆமாம் ஷூயன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே இவ ஃபேஸே மாறுது. ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு, அதுவும் காலேஜில் கூட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். பட் நம்ம ஹீரோயின், இல்லை இப்போதைக்கு நான் படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பா. ஸோ அதை இவ இப்போ யோசிச்சுட்டு, அது அவள் வந்து வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்பா இவன், அப்படியா, உன் கையில் வேற அடிபட்டிருக்கு, நீ தனியாக அவள் வீட்டுக்கு போவ, அவளோட ஃபோன் நம்பர் கொடு, நான் அவளை கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேணாம் இல்லை பரவாயில்ல கொடு அப்படின்னு இவனே ஃபோன் நம்பர் வாங்கி ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயின் வருவாளன்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். டே உனக்கு வேலை இல்லையா, நீ போயேண்டா, இல்லை நான் ஃப்ரீ தான் அப்படின்னு இவன் வெயிட் பண்ணும்போது அங்கேருந்து ஹீரோயின் வராங்க. உடனே ஹீரோயின் இவனை பார்த்துட்டு, யூ நீயா, ஆமாம் நான் இங்கே டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்க, ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு பேசுகிறான். நான் இங்கே தான் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி இவளுக்கு என்னாச்சு, அது அவளுக்கு கையில் சின்னதாக ஒரு ஃப்ராக்சர், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்புறம் அப்படின்னு பேசும்போது ஹீரோயின் கையில் இருக்க ரிங்கை பார்க்குறான். உடனே அவன், ஓ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமாம் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி, ஓ அப்படின்னா நான் லேட்டாக வந்துட்டேனா, சரி நீ அவளை கூப்பிட்டுட்டு போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சோகமாக அங்கேருந்து போக, உடனே ஷவுலின் பாய் யூ அப்படின்னு வர்றா. பட் அவன் கண்டுக்காமல் அப்படியே போக இவ பாவமாக பார்க்குறா. இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு, போதும் வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறா. அதோட அவள் ஷவுலினோட வீட்டுக்கு தான் போகிறா. போன உடனே ஹீரோயின், பரவாயில்லையே தனியாக இந்த ஊருக்கு வந்து ஒரு வீடு பிடிச்சிட்ட, ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட, கிரேட்டு தான், பட் இருந்தாலும் இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ உனக்கு நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேறு ஒரு வீடு பிடிக்கிறேன். என்னது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்போ ஹீரோயின், ஒன்றும் தேவையில்லை, அப்புறம் நீ மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்ன நடுவில் இழுத்து விட்டுருவ, அதனால நீ காலி பண்ணிட்டு கிளம்பு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவ சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் 4-5 ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க சொல்கிறா. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்ல, இங்கே பாருமா, நான் சின்ன வயசாக இருக்கும் போது ஏதோ அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்க கிட்டலாம் நீ எனக்காக சண்டை போட்ட,
ஸோ அந்த நன்றி கடனை திரும்ப கொடுக்கணும் தான் உனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு யாருக்கும் கடனாளியா இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் இந்த வீட்டை விட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்ல, அப்படியா உன் அப்பார்ட்மெண்ட்ல பக்கத்து ரூம்ல யூ தான் தங்கியிருக்கான் தெரியுமா அப்படின்னு ஹீரோன் கேட்க, தோ கிளம்பிட்டேன் அப்படின்னு டக்குன்னு இவ கிளம்பி அங்கே ஷிஃப்ட் ஆயிடுறா. அண்ட் அங்கே போன உடனே யூ நீ இப்போதான் இந்த வீட்டுக்கு வந்தியா, இந்த உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேரிங்காக பேசிட்டு போக இவளுக்கு செம்ம ஜாலியாக இருக்கு. இதுவே இன்னொரு பக்கம் இந்த ஷவுலினை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான் இல்லையா, அவனோட அப்பா அம்மா அவனை திட்டுறாங்க. என்னடா அந்த ஷவுலி நம்ம கிட்ட இருந்து கல்யாணத்துக்காக பரிசு அந்த பணம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டா, ஆனால் அவன் உன்னை கல்யாணமே பண்ணிக்கல, இப்போதான் மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சுல, போய் அந்த பணம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவனுக்கு மனசே கேட்கல. ஸோ உடனே என்ன செய்யறான், ஷவுலினுக்கு மெசேஜ் பண்ணுறான். எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் நான் இன்னுமே உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். பட் நம்பர் வந்து பிளாக்ல இருக்கு, மெசேஜ் போகலை. என்னடா இது, இவன் என்னை பிளாக் பண்ணிட்டா, ஆனாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவன் ஜின்சோக்கு கிளம்பி வந்துடுறான். வேகமாக நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். பட் அங்கே இருக்கவங்க யாருமே ஆஃபீஸ்க்குள்ளே இவனை விடவே மாட்டுறாங்க. என்னடா இது என்னை உள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கெஃபேக்கு போகிறான். பட் அங்கே தான் நம்ம ஹீரோயின் இந்த யூ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் அக்காவுக்கு அடிபட்டிருக்குல்ல, நானும் பிஸியாக இருக்கேன், ஸோ எனக்காக எங்கள் அக்காவை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு தெரியும் உங்கள் அக்கா மேலே உனக்கு அக்கறை அதிகம்னு, ஆனால் அதை நீ ஏன் உன் அக்கா கிட்ட காமிச்சிக்கவே மாட்ற, அவகிட்ட பேசக்கூட மாட்ற? அது எங்களோட ஃபேமிலியே அப்படி தான், டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ தான் மேரேஜ் கேன்சல் ஆனிச்சு, ஸோ அவள் இப்போ கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருப்பா, நீ அவளை பார்த்துக்கோ, ஏன்னா நீ தானே அவள் பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த ஏற்கனவே ஃபியான்சி இருந்தான் இல்லையா, அவன் வந்துடுறான். அவன் உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் கூட ஷவுலினை பிரேக்கப் பண்ண வச்சுட்டு இவன் கூட நீ அவளை செட் பண்ணி விட பார்க்குறியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை என்னமோ நடக்குது, நீ அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். உடனே இந்த யூ இவனை பிடிச்சி தள்ளி விட, கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இது பப்ளிக் பிளேஸ், இப்படி நடந்துக்காதீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல அவன் நிறுத்த மாட்டான். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னு, உங்கள் அக்காவை என்னை பிரேக்கப் பண்ண வச்சுட்டல நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். இந்த சவுண்டு கேட்டு அந்த ஃபெங்லி இருக்கால அவளே கெஃபேக்குள்ளே வர, உடனே ஹீரோயின் இப்போ என்ன உனக்கு ஷவுலின் கிட்ட போகணும் அதானே, வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக கூப்பிட்டுட்டு போயிடுறா. பட் ஃபெங்லி உடனே ஓடி வந்து யூ கிட்ட என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் இந்த ஃபியான்சியை கூப்பிட்டுட்டு வந்து எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அவன் நம்ப மாட்டான். இல்லை நீ வந்து யூவையும் அவளையும் ஒன்று சேர்த்து வைக்க பார்க்குற, அதுக்கு தான் என்னோட பிரேக்கப் பண்ண பார்க்குற. இங்கே பாரு, என்னோட அப்பா அம்மாலாம் அந்த கல்யாணத்துக்கு கொடுத்த பணத்தை கேட்டாங்க தெரியுமா, ஆனால் நான் தான் ஷவுலினுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா உனக்கு பணம் தான் பிரச்சனையா, சரி எவ்வளோ பணம்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். முடியாது, எனக்கு ஷவுலின் தான் வேணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து உன் மானத்தை வாங்குற மாதிரி கத்திடுவேன் அப்படின்னு நல்லா ட்ரிகர் பண்ணி விடுறான். ஹீரோனுடனே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதோட போய் ஷவுலின் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஷவுலினுக்கு கோவம் வருது. அட பாவி, இவனால தான் நான் பிரேக்கப்பே பண்ணேன், இப்போ என்னையே அவன் குறை சொல்கிறானா, இவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, நானே போய் அவன்கிட்ட பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவன்கிட்ட பேசாத, ஏன்னா நீ அவன்கிட்ட போய் ஏதாவது சண்டை போட்டேன்னா அவன் மறுபடியும் ஆஃபீஸில் வந்து கத்துவான், அதோட எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படின்னா என் மேலே இருக்க அக்கறையில இதெல்லாம் நீ பண்ணலை, நீ மாட்டிப்பியோன்ற பயத்தில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கல்ல, ஆமாம் அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உன்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு வாங்கிக்க விருப்பம் இல்லை, இங்கே பாரு நீ இப்போ எனக்கு பண்ணுற எல்லாத்தையுமே கணக்கு வச்சுக்கோ, நான் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கோவத்தில் அங்கிருந்து வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு கெஃபேல நடந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க சொல்லும் போது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, அது ஷூயனோட கசின்க்கு ஒரு ஃபியான்ஸே இருந்திருக்கான், அவன் தான் வந்து ஷூயன் கூட சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, நடக்கிற விஷயம் எல்லாமே ஹீரோவுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கல்யாணத்துக்கு கொடுத்த பணத்தை திரும்ப அந்த ஃபியான்சியோட அம்மா அப்பாக்கே அனுப்பிடுறாங்க. ஸோ அவங்க உடனே கால் பண்ணி அவனை கூப்பிடுறாங்க ஊருக்கு, அவன் வரமாட்டான். பட் உடனே அவனோட பேங்க்ல இருந்து அவனுக்கு கால் வருது திரும்ப ரிட்டர்ன் வர சொல்லி. அவன் வந்து திட்டுறான், என்ன பாஸ் நான் லீவு கேட்டுட்டு தானே போனேன், எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, டேய் நான் வர சொல்லலடா, நம்மளோட ஹெட்டு தான் உன்னை வர சொன்னாரு. என்னது, அவரு என்ன வர சொன்னாரா? ஆமாண்டா, என்னன்னே தெரியல, திடீர்னு கால் பண்ணி உன்னோட லீவை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு, அதனால அமைதியா இங்கேயே வேலை பாருடா அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்ல இருக்காரு. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பக்கத்து கம்பெனியோட டை அப் பண்ணணும் போல. பட் அந்த கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் ஹாங் அதுக்கு ஒத்துக்கவே மாட்றாரு. ஸோ எப்படியாவது அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை நினச்சி ரொம்பவே டென்ஷனில் இருக்காரு. இது நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது. ஸோ நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு அட சின்ன வயசாக இருக்கும் போது நான் தான் இந்த இடத்துல இதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இங்கே ஒரு அழகான சின்ன வீடு இருக்குது, ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரு குட்டி கரடி கூட இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு அவன் சிரிக்கிறான். இதுல இருந்தே தெரியுது அந்த பனிக்கரடி எப்போதுமே தனிமையில் இருக்க ஆசைப்படுது. ஏன்னா அப்பதான் அதோட கவலையெல்லாம் வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது. வெளியே இருக்கவங்க கிட்ட தான் சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கும். அதனாலதான் நான் என்ன யோசிச்சேன்னா அந்த பனிக்கரடிக்கு கொஞ்சம் வெளிச்சம் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை செட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்க்குறான். அப்போ ஹீரோயின், இங்க பாரு நீ டென்ஷன்ல இருக்கன்னு எனக்கு புரியுது. பட் அதுக்காக அந்த டென்ஷனை நீ என்கிட்ட காமிக்க கூடாதுன்னு இல்லை, சரியா? நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உன்னோட பாரத்தையும் தாங்கிக்கிறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, அந்த மிஸ்டர் ஹுவாங்குன்றவர் எதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் ஹுவாங்கை பற்றி விசாரிக்க போகிறாங்க. அப்போ மெயிலிங் சொல்கிறாங்க, அந்த மிஸ்டர் ஹுவாங் எப்போதும் சோகத்தில் தான் இருப்பார். அவருக்கு பசங்களும் கிடையாது, அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவரோட மாமியார் மேலே அவர் கொஞ்சம் அக்கறையாக இருப்பார். ஆனால் அந்த வயசான லேடிக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்களே நர்சிங் ஹோமில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் மிஸ்டர் ஹுவாங்குக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அந்த வயசான லேடியை பார்க்க நர்சிங் ஹோமுக்கு போகிறாங்க. பட் அங்கே போனாதான் தெரியுது அந்த லேடி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அதோட அவங்க பாக்ஸில் மட் பால்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அங்கே இருக்கவங்க கிட்ட அது ஏன் அவங்க அதை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்க, தெரியல, அவங்க எப்போதுமே அதை கையில் எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள் பால்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வெஜிடபிள் பால் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு உடனே ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க பாட்டி இது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ உடனே பாட்டிக்கு கால் பண்ணி வெஜிடபிள் பால் எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபோன் வழியாகவே அதை கற்றுக்குறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே செக் பண்ணி அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறாங்க. ரொம்பவே டேலண்டான ஒரு கேரக்டர் தான். சரி, இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாய்.